இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபால்ஸ் வைக்கும்போது நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஒன்று வந்து அந்த ஃபால்ஸ் கோணலாக போயிடும், இல்லைனா சாரீ வந்து நீட்டாக அலைன் பண்ண முடியாமல் கோணலாக போன மாதிரியே இருக்கும், இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான தீர்வு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் கிடையாது, ஃபால்ஸ் எப்போவும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் தைச்சிட்டு வரும்போதே அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளீட்ஸ், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நிறைய சாரீ பார்த்திங்கன்னா அது வீவ் பண்ணியிருக்கதே பார்த்திங்கன்னா க்ராஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே அது க்ராஸாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி சாரீஸில் நம்ம ஃபால்ஸ் வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இப்படியே டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பட் அதை விட இன்னும் ஒரு பெட்டரான மெத்தட் நான் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது அப்படியே அதோட நல்ல பக்கத்துக்கு டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். இது டிரான்ஸ்பரண்ட் சாரீன்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட த்ரெட்டோட கலரையும் நான் மாற்றிட்டேன், ஏன்னா மேலே ஒயிட் கலர் இருக்குது இல்லையா. இது சின்ன வேலைக்கு நம்ம 2 தடவை த்ரெட்டை மாற்றணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்ட்ன்றதை காட்டும். ஸோ சாரியவும் கீழே இருக்கிற அந்த ஃபால்ஸையும் வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எந்த வித சுருக்கமும் இல்லாத மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீட்டாக அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எதையுமே இழுத்து பிடிச்சி ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாகவே வராது ஃபினிஷிங், அண்ட் அலைன்மெண்ட்டும் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.